நான் ரொம்ப நாளாக ஏசப்பாட்ட ஏசப்பா எனக்கு நான் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஏசப்பா என் ப்ரேயரை கேட்டு எனக்கு ஒரு ஐடி கம்பெனியில் எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்க உதவி செஞ்சுருக்காங்க. கர்த்தரின் குடும்பத்தை இதுவரை கண்மணி போல தேவன் பாதுகாத்தார். கடந்த மாதத்தில் எங்களுடைய மகளுடைய திருமண காரியங்கள் நடந்தது. பரிசுத்த விவாகத்தையும் உபசரிப்புகளையும் தேவன் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். அந்த வலது கால் ஆப்ரேஷன் பண்ணணும், ரொம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமல் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு, நடக்க கிருபை செய்தார். எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம்தான், ஆண்டவரே உங்கள் சபைக்கு நான் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விண்ணப்பம்தான். 3 வாரமாக நான் வர முடியல. நான் ஆராதனை வேலை நடக்கும்போது முழுவதும் நான் அழுதுருக்கேன். ஆண்டவரே நான் ஆராதனை வேலை நடக்கும்போது நான் இங்கே உட்காந்துருக்கிறேனே அப்படின்னு நான் அழுதுருக்கேன். ஆனால் என் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு கர்த்தர் கிருபையால் மறுபடியும் சபைக்கு முன் வரிசையில் உட்காந்து ஆராதிக்க கிருபை செய்தார். 2012 நான் ரசிக்கப்பட்டேன். 2016 மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தேன். இந்த கொரோனா காலகட்டங்களில் தொழில் எல்லாம் மிக நொடிவடைந்த நிலையில் 2022 என்னுடைய மகள் திருமண காரியங்களுக்காக என்னுடைய அக்கா மகனுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட எந்த காசுமே கிடையாது. அந்த பொருள் வாழ்வாதாரம் மட்டும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம், சர்ச்சுக்கு போகிறோம், இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் எனக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப நான் நெருக்கடியாக இருந்த நேரம் 2022 ஜூன் மாதம் 9ஆம் தேதி அந்த திருமணத்தை கர்த்தர் மிகப்பெரிய ஒரு கிருபையால் ஒரு கல்யாணத்தை போல் எனக்கு அந்த திருமணத்தை நடத்தி தந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்கிட்ட எந்த காசுமே என்கிட்ட இல்லை. காசு இல்லாத நேரத்தில் 10 காசு என்கிட்ட இல்லை. ஆனால் அந்த கல்யாணம் மிக சிறப்பாக தூத்துக்குள்ளே தான் நடந்துச்சு. தூத்துக்குள்ளே தான் இருக்காங்க, பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். சென்னையில் ரிசப்ஷன் வச்சுருந்தேன். மத்தியானம் 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் 7 மணிக்கு. எந்த காசும் கிடையாது, மண்டபத்துக்கு எல்லாம் செட்டில் பண்ணணும். 3:30 மணிக்கு தேவை தூதர்களுக்கு கட்டளையிடுவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லி தேவையை கேட்குறாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அங்கே எனக்கு ஒரு 3.5 லட்ச ரூபா எனக்கு கொடுத்து அந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாங்க. நான் இவ்வளோ நாள் எனக்கு 10 வருஷமாக கால் வலி தாங்க முடியல. எனக்கு இன்றைக்கி கால் வலி நல்ல குணமாயிட்டு எனக்கு இங்கே வந்த பிறகு இன்றைக்கி விடுதலை கொடுத்து. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமாகவே எனக்கு கிட்னி ஸ்டோன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் 2-3 மாதமாக அட்மிட் ஆகியிருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்னி ஸ்டோன் எடுக்கணும், இது கால்சியம் ஆர்சலேட் கல், இதை ஆப்ரேட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டேன். ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நாள் சண்டேயாக இருந்துச்சு. நான் உடனே இப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் சண்டே நான் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போயிட்டு நான் மறுநாள் நான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அப்படி 2 வாரங்கள் கடந்து போனேன். கர்த்தர் கிருபையாய் நேற்று சனிக்கிழமை காலையில் ஒரு 11:30 மணி அளவில் அந்த கிட்னி ஸ்டோன் ஆனது என்னுடைய யூரின் வழியாகவே விழ கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் அற்புதமாக எங்களை எல்லா செலவுகளுக்கும் எல்லா ஆப்ரேஷனுக்கும் கர்த்தர் விலைக்கு எங்களை கிருபையாய் பாதுகாத்தார். தேவன் எனக்கு 12th 467 மார்க் எடுக்க கிருபையாக எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் பிகாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு காலேஜில் பிகாம் சீட்டு கிடைக்கவே இல்லை. எனக்கு ரெக்கமெண்டேஷனில் தான் போகணும், ரெக்கமெண்டேஷனில் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ரெக்கமெண்டேஷனில் 2-3 வச்சு பார்த்தோம், அப்படி எனக்கு பிகாம் சீட்டு கிடைக்கவே இல்லை. செல்ஃபில் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் செல்ஃபில் ஃபீஸ் அதிகம். எங்கள் குடும்ப சூழ்நிலையினால என்னால் செல்ஃபில் போட முடியல, ஃபீஸும் கட்ட முடியாது. நாங்கள் அம்மா சொன்னாங்க சரி வேறு கோர்ஸில் தான் போடணும். நான் சொன்னேன், அம்மா சொன்னாங்க அழுது ஜெபம் பண்ணு, உனக்கு பிகாம் தான் வேணும்னு சொல்லி முழங்காலிட்டு அழுது ஜெபம் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு பிகாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அம்மா வேலை செய்கிற வீட்டிலேருந்து தேவனுடைய கிருபையினால் அவங்களே 3 வருஷத்துக்கும் நாங்கள் முக்கால்வாசி ஃபீஸை நாங்களே கட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு தேவனுடைய கிருபையில் நான் நடக்காது, என்னால் முடியாது, நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்ச காரியங்களை தேவன் எனக்கு அற்புதமாக வழி நடத்துகிறாங்க.